பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் பாதார நிமிஷங்கள் வழங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்வமா வித்விகாவகை ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः ஹரி ஓம் भक्तुराज्ञया प्राप्यते परम् कर्म किं परं कर्म जडं कृतिमतोदतो पतनकारणं परमशाश्वतं जगन्मोदकम् ईश्वरार्पितं नेचया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम् कायभावन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमा जगदीशदीयुक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमत्तवात्तमतदग चित्तजं जप ज्ञानमुत्तमम् आज्यधारया श्रोतसा समं सरलचिन्तनं विरतलपरं वेदभावना शोकविद्यसौ भावनापिता भावनीमता भावशून्यत भावशक्तिः भावनाबला भक्तिरुत्तमा कृष्णलेमन स्वस्तिना क्रिया भक्तियोगभोगाशनिष्ठिनम् वायुरोदना लीयते मनग जालपक्षिवत्रोधसाधनम् चित्तवायव चिक्रियायुधाः शाखयोत्पयी शक्तिमूलक लयविनाशने उभयरोदने लयगनं पुनर्भवदिनोदं प्राणबन्धनात् दीनमानसम् एकचिन्तनात् नाशमित्यदः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तिदं यतक दृश्यवारितं चित्तमात्मनः चित्पदर्शनं तत्पदर्शनं मानसं तु किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जव वृत्तमत्तमं वृत्तिमाश्रिता वृत्तयो मन विद्यकं मनग अगमयं कुतो भवति चिन्वदक ऐवतत्पकं निजविचारणम् अगमिनाशभाजगमनं तया स्फुरधिकृत्वयं परमपूषत भगवान ரமண மகிழ்ச்சி மிக அற்புதமாக பிராணபந்தனா லீயமானசம் ஏகசிந்தனா நாசமிக்கதக என்று ஏகசிந்தனம் என்கின்ற ஒரு வார்த்தையை சூத்திரபூதம்னா சுருங்க மிகப்பெரிய விஷயத்தை ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளே அடக்கி அதை எடுத்து சொன்னார். போன வாரம் அதை இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் பகவான் ரமண மகரிஷி பூஜா ஜபம் தியானம் சமாதி யோகம் ஞானம் அப்படிங்கிற 6 டாபிக்ஸில் பூஜா ஜப தியானம் சமாதி யோகம் என்கின்ற இது வரைக்கும் சொல்லியிருக்கார்.
இந்த 6 டாபிக்ல பூஜா, ஜபம், தியானம், ஜபத்தியானம், யோகா, பிராணாயாமத்தை பிரதானமாக எடுத்து சொன்னார். அடுத்தது மனதுக்கு வந்தார். மனோலயம், ஜாலபட்சி வந்து என்று அந்த அலைவாய்கின்ற மனதை எப்படி அங்குமிங்கும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்சியானது ஓய்வெடுக்கிற போது கூட்டுக்குள்ளே 2 சிறகுகளையும் ஒடுக்கி கொண்டு உள்ளே இருக்கிறதோ அது போல ஜாலபட்சிவர் அந்த மனதில் மனோலயம் என்பது ஏற்படுகிறது. பிராணபந்தனா, பிராணாயாமம் போன்ற இதுவரை நாம் பார்த்த அத்துணை சாதனைகளினாலும் மனது ஒடுக்கம் என்பது ஆகிறது என்பதை பார்த்தோம். ஆனால் ஒடுங்கிய மனதே ஞானம் ஆகிவிடுமா அப்படின்னு இல்லை. ஒடுங்கிய மனது மறுபடியும் வெளியில் வந்துவிடும். வெளியில் வருகிற போது மறுபடியும் அதே பர்சனாலிட்டி தான் இருக்கும். அங்கே ஞானத்திற்கு வேணுங்கிற விசாரம் என்பது கிடையாது. விசாரம் என்பது கைவல்யம். ஞானம் என்பது விசாரத்தினால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதனால் வெறும் மன ஒடுக்கம் மட்டும் ஆகாது. அதனால் சொன்னால் மனோநாசம். இந்த 2க்கு இருக்கக்கூடிய விஷயத்தை 2-3 கிளாஸாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. மனோநாசம், மனோலயம். மனோலயங்கிறது தற்காலிகமானது. மனதை ஒடுக்கி நம்முடைய துக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு தற்காலிகமாக உதவுவதுதான் மனலயம். ஆனால் மனோநாசம் என்பது அல்டிமேட்லி மறுபடியும் வர லயகதம் புனக என்று சொல்றார். மறுபடியும் எப்படி வரும்? மனோநாசமானது போய் நாம் அடைந்து விட்டால் மறுபடியும் இந்த விற்த்தியானது வெளி விஷயங்களை நாடி போவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் சரியான முறை என்று புனர்பவதி என்று சொன்னார். அதுதான் ஒரு ருதம் என்கின்ற வார்த்தையில் சொன்னார். ருதம் என்றால் வித்தட்டா, எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுவித்துக் கொண்ட மனது. விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் என்னை தாக்காது. எந்த விஷயமும் என்னை தாக்காதபடி ஒரு அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை அவர்கள் அடைகிறார்கள். அதான் சொன்னார் ருதம் மனக என்று சொல்றார். ருதம் என்றால் பண்படுத்தப்பட்ட மனது. எப்படி ஆழ்கடல்ல அவ்வளவு உப்பு இருந்தாலும் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக சொல்லுவார், அவ்வளவு உப்பு தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா குளிச்சுட்டு வெளியில் வந்தால் வடன்னு ஆகிடுது, பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அரிக்குது. ஆனால் அதே ஒரு 100 மில்லி எண்ணெய் எடுத்து தெளிச்சிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு உப்பும் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதுபோல மனது மனோலயமான மனதை மனோ நஷ்டம் என்கின்ற அந்த எண்ணெயை தடவிட்டீங்கன்னா, ஞானத்தை தடவிட்டால் எந்த விதமான பாதிப்பும் எப்பொழுதும் இருக்காது என்று அற்புதமாக சொல்றார். அப்படி விஷயங்களிலிருந்து விலக்கப்பட்ட மனது, விலகி கொண்ட மனது எதற்கும் இந்த தாமரை இலை தண்ணீர் போல எல்லாம் இருந்தாலும் தண்ணீர் தாமரை இலையில ஒட்டாது. அதுபோல தாமரை இலை தண்ணீருக்குள்ளே தான் இருக்கு, ஆனால் தண்ணீர் அதில் ஒட்டாது. அதுபோல இந்த உலகத்தில் தான் நாம் இருந்து ஆகணும். ஞானம் பெற்றோன்னே காட்டுக்கு போயிடலாமா? போயிட முடியுமா? முடியாது, அவசியம் இல்லைங்க. விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், மனம் பக்குவப்படாத, மனம் நஷ்டமடையாத ஒருவர் ரிஷிகேஷுக்கு அல்லது இமயமலைக்கு செல்வதும், இமயமலையிலிருந்து குடிச்சிட்டு வந்த ஒரு குரங்கு நகரத்துக்குள்ள விட்டால் 2 ஒன்று தான் இருக்கு. இதுவும் சும்மா இருக்காது, அதுவும் சும்மா இருக்காது. அங்கே அவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் மன ஒடுக்கம் என்பது ஏற்படாது. அதனால்தான் அதற்கு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றார், ஞான ஜன்ய மனோநாசம். மனோநாசங்கிறது மனதை அழித்து விடுவதல்ல, மனதை இல்லாமல் செய்து விடுவதல்ல, ஞானத்தினால் பிறந்த பக்குவத்திற்கு பெயர் தான் மனோநாசம் என்று சொல்கிறது. அப்படி இதைத்தான் என்ன சொல்றோம், சித்த சுத்தி, சித்த ஏகாக்கிரகம், சித்த சுத்தி என்றெல்லாம் சொல்றது. இந்த சித்த சுத்தி என்றெல்லாம் சொல்வது எப்படி சித்தத்தை சுத்தம் செய்வது? மனம் வெளுக்க எதுதான் உண்டு என்று சொல்றாங்க. அதுபோல மனம் வெளுப்பதற்கு
இது போன்ற பயிற்சிகள் தான் இருக்குது. அதுதான் சித்த சுத்தி. சித்த சுத்தி என்பது ராகத்வேஷ மத மாச்சரியங்களினால் பல ஜென்மங்களினால் தோற்கப்பட்ட மனது. இந்த மனது எப்போ ஆரம்பித்தது? அதுக்கு ஆதி தெரியாது. எப்பொழுது ஆரம்பித்தது என்று என்னைக்கு இந்த ஜென்மம் என்பது எடுத்ததோ அன்றைக்கு ஏற்பட்டது. அன்றையிலிருந்து தொடர்ச்சியாக வந்து அன்னைக்கு நான் சொன்னது போல இந்த ஜென்மத்தில் இறந்தாலும் போகாதது எதுனா மனது. அதுதான் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு பூர்வ ஜென்ம வாசனைகளோடு கூடியதாக நமக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. பிராணனும் மனமும். பிராணம் வந்து வாகினி, மனது வந்து அந்த அதில் டிராவல் பண்ணுறது. அந்த பிராணம் மேலே உட்காந்துட்டு ஜம்பர் அப்படி போய் அடுத்த சரீரத்தில் சேர்த்துக்கிறது. அதனால மனம் என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு தன்மை பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சாபமாக மாற்றிக்கிறோம். சரியாக பயன்படுத்தாமல் அதை சாபமாக மாற்றிக்கிறோம். அதனால் சித்த சுத்தி என்பது மத மாச்சரியம் போன்றவைகளிலிருந்து விடுபட்டு அகங்காரத்திலிருந்து விடுபட்டு தான் என்ன சொல்கிறோம்? சித்த சுத்தி என்பது. எப்பொழுது சித்த சுத்தி என்பது ஏற்படுகிறதோ அப்போதான் சித்த ஏகாக்கிரகம் என்பது வருது. சித்த ஏகாக்கிரகம் என்பது சிங்கிள் பாயிண்டட்னஸ், ஒரு முனைப்பான எண்ணம் என்பது வருகிறது. அந்த சித்த ஏகாக்கிரமான மனது தான் சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது வருகிறது. அப்படி சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய தகுதி என்பது அதிகாரித்துவம் என்பது இதன் மூலமாக தான் வருது. அதனால இப்படி மனதை சரிப்படுத்துவது என்பதுதான் சித்த ஏகாக்கிரகம் என்பது. அதை சாஸ்திரத்தில் இதற்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க, அதை மனோநாசம் என்று. ஆனால் தத்துவார்த்தமாக வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தில் சொல்றாங்க, அனாத்ம பிரபஞ்ச மித்யாத்வ நிச்சயம். அனாத்ம ஆத்மா அல்லாதவைகள் ஆகிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் எது? நான் அல்லாத என்னால் பார்க்கப்படக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனாத்மா. எதிலிருந்து ஆரம்பிக்கலாம், எது வரைக்கும் போகலாம் சொல்லுங்க. எதை நீ பார்க்க ஆரம்பிக்கிறாயோ அதிலிருந்து ஆரம்பிக்கிறது அனாத்ம பிரபஞ்சம். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, ஆழமாக தூங்கிட்டு இருக்கிற போது என்ன தெரியுது? நல்லா ஆழமாக தூங்கிட்டு இருக்க போது என்ன தெரியுது? ஒன்றும் தெரிவதில்லை. அந்தராலா என்று சொல்லக்கூடிய தூக்கத்திலிருந்து மெல்ல விழிக்கணும். விழிப்படைந்த உடனே நமக்குள்ளே என்ன உணர்வு ஏற்படுகிறது? இன்னைக்கு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த ஆத்மாவினுடைய வியாபகம் எப்படி ஏற்படுகிறது என்பதை அந்த தூக்கத்திலிருந்து விழிக்கிற போது பார்க்கலாம். அப்படி அந்த சித்தமும் அகங்காரமும் சைத்தன்யமும் இரண்டரை கலந்திருக்கிறது. அதனால்தான் அகங்காரத்தை ஒழிக்க முடியாது. அகங்காரத்தோடு இரண்டரை கலந்துதான் சைத்தன்யம், ஆத்மஸ்வரூபம். அப்போ ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து மெல்ல விழிக்கிற போது எனக்கு நான் என்கின்ற உணர்வு முதல்ல ஏற்படுகிறது. ஏற்பட்டுடனே கை கால் எல்லாம் சரியா இருக்கா அப்படி பார்க்குறோம். அப்புறம் இங்கே தான் இருக்கிறோமா, வீட்டில் தான் இருக்கமா, இல்லை வேற எங்கேயாவது இருக்கமா என்று நான் எனது என்கின்ற அந்த உணர்வுகள் வெளியாகும். அப்படி வெளியாகிற போது முதல்ல என்னால் பார்க்கப்படக்கூடியது எது சொல்லுவாங்க? முதல்ல என்னுடைய அறிவுக்கு புலப்படுவது எது என்றால் நான் என்கின்ற அகங்காரம். இந்த அகங்காரத்திலிருந்து ஆரம்பித்து அந்த சராச்சரம் அத்தனையும் உன்னால் பார்க்கப்படுகிறது. அகங்காரத்தை நீ பார்க்கிறாய், அறிவை பார்க்கிறாய், புத்தியை பார்க்கிறாய், சித்தத்தை பார்க்கிறாய், இன்னும் அத்தனையும் சரீரத்தை, ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் என்கின்ற அத்தனையும் உன்னால் அறியப்படுகிறது என்பதை இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப நான் என்பது பார்க்கப்படுகின்ற பொருள் அல்ல, பார்ப்பவன் தான் நான். அப்போ உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் எனக்கு எது முதலிலே அறிவிக்கப்படுகிறதோ அதிலிருந்து ஆரம்பித்து அந்த சராச்சரம் அத்தனையும் நான் அல்ல, அனாத்ம
பிரபஞ்ச வித்யாத்வம். இந்த அனாத்மாவாக இருக்க ஏன் அதை வித்யாத்வம் என்கிறோம் என்றால், விழித்திருக்கிற வரைக்கும் இருக்கப்பா, ஈவன் கணவரை கூட இருக்கு, ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் போகுது. அப்போ தற்காலிகமாக உன்னுடைய மனதினுடைய ஒரு குறிப்பிட்ட கோணத்தினுடைய நிலைதான் விழிப்பு. உன்னுடைய மனதினுடைய இன்னொரு கோணம் தான் கனவு, இன்னொரு கோணம் தான் ஆழ்ந்த உறக்கம். அப்ப இதெல்லாம் வந்துட்டு போகுது. ஆனால் இது அத்தனையும் சாட்சியாக இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான் விழிப்புலகம், கனவுலகம், ஆழ்ந்த உறக்கம் என்கின்ற அத்தனைக்கு காரண காரியம் என்று சொல்லக்கூடிய அத்தனைக்கு சாட்சியாக இருக்கக்கூடியது நான். அந்த நான் தான் அனாத்ம பிரபஞ்ச வித்யாத்வம். அந்த அந்த சாட்சி சொரூபமாக அகங்காரத்தை பார்க்கின்ற நான், அதுதான் நான். அது அந்த நான் உடனே என்ன ஆயிருந்த அகங்காரத்தோடு கலந்து இந்த சரீராதிகளை நான் என்று என்ன ஆரம்பித்து விடுகிறது. இப்படி அந்த அகங்காரத்திலிருந்து நான் அல்லாதவைகள் எல்லாம் மித்யா. மித்யான என்ன? மித்யான என்ன பார்த்து நிறைய தடவை பார்த்துருக்கோம். எது தனக்கென்று இருப்பில்லாத இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை எடுத்துக்கொண்டு நான் இருப்பதாக காட்டுகின்ற ஒரு வஸ்துக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? மித்யா. மித்யானா தானாக இருப்புத்தன்மை இல்லாதது. அன்னைக்கு நம்ம பார்த்தா அப்படி பார்த்தா எது தானாக இருப்புத்தன்மை இருக்கிறது, எது இல்லாதது எது என்று ஆராய்ச்சி பார்த்தால் எல்லாமே அதற்கென்று ஒரு இருப்புத்தன்மை இல்லை. ஆலம்பனம் விகாரோ நாமதேயம் விருத்திகாயை சேர சத்தியம் என்று எப்படி குணம் என்கின்றது நம்முடைய வார்த்தைக்கு பொருளாக இருக்கக்கூடியதுதான் குணமே தவிர குணம் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பொருள் கிடையாது. காரணம், குணத்தினுடைய எடை என்ன? குடத்தினுடைய எடை என்ன? 500 கிராம் சொல்றோம். அப்ப மண்ணினுடைய எடை என்ன? மண்ணினுடைய அப்ப குடத்தினுடைய எடை 400 கிராம் எண்ணிக்கை 400 கிராமா அல்லது மண்ணினுடைய எடை 400 கிராமா? எது வாஸ்தவம்? மண் என்பது குடத்திற்கு முன்னால் இருக்கிறது, குடமாக வியாபித்திருக்கிறது, குடம் உடைந்து போனாலும் இருக்கிறது. அப்ப குடம் எது? குடம் என்பது குறிப்பிட்ட வார்த்தைக்கு இலக்காக கூடிய இன்ட்ராக்ஷனுக்காக, நம்முடைய விவகாரத்திற்காக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு நாமரூபம் மாத்திரமான ஒரு வஸ்து. அதனால் அது உண்மையில் இல்லாதது. மண்ணினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருப்பது. அதுபோலதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும். இந்த பிரபஞ்சத்தில் எது அதுவாகவே இருக்கிறது சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்ம பார்த்தோம், அத்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சே தம்ச பஞ்சகம் ஆத்தியத்திரயம் பிரம்ம ரூபம். இருக்கிறது, தெரிகிறது, உபயோகம், ஆனந்தம். இந்த மூன்றை தவிர இந்த பிரபஞ்சத்தில் பாக்கி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பொருள் அந்த பொருளாக இல்லாத போது அது இல்லாத ஒன்றுதான். எப்படி நான் பார்த்தோம், மூங்கில் என்பது நாமரூபத்தோடு கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கிறது. இப்ப இந்த நாமரூபம் தெரிகிறது, உபயோகப்படுகிறது, அப்புறம் அத்தி பாதி இருக்கிறது, தெரிகிறது, உபயோகப்படுகிறது என்கின்ற இந்த நாமரூபங்கள் மட்டும்தான் மாறிக்கொண்டே போகிறது தவிர, மூங்கில் என்பது மாறி கூழாகிறது, கூழ் என்பது பேப்பர் ஆகிறது, பேப்பர் என்பது குப்பை ஆகிறது. ஆனால் நாமரூபம் மட்டும் போய்கொண்டே இருக்கிறது. இந்த மூன்றும் அதுதான் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க வர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபம். கேட்கலாம், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க வர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபங்களே எங்கப்பா காமி? எதை காமிக்கிறது? எதை காமிக்கிறது? தூணிலும் இருப்பான், துருப்பிலும் இருப்பான். எது? இதுதான்ப்பா. இருக்கிறது, தெரிகிறது, உபயோகப்படுகிறது. இந்த மூன்று தான் இறைவன். இந்த மூன்றை யாராலும் எங்கே அழைக்க முடியாது. சொல்லுங்க, அழைக்க முடியுமா? எது அழைக்க முடியாது. அதுவாக இந்த மூன்றினுடைய ஆதாரத்திலே நாம ரூபங்களாக பரிணமித்திருப்பது தான் இந்த பிரபஞ்சம். அதுதான் அதைத்தான் என்ன சொல்றோம், அனாத்மா. அந்த அனாத்ம பிரபஞ்சம் முழுவதும் சாஸ்திரி வித்யாத்வத்தினுடைய நிச்சயம். இது வித்யா என்கின்ற நிச்சயம் செய்வது தான் தத்வார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஞானஜன்ய மனோநாசம். ஞானத்தில் பிறந்த
மனது இல்லாமல் போவது என்பது இதுதான் என்று அற்புதமாக பார்த்தோம். இப்படி இந்த இந்த தத்துவத்தை தான் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக என்று பகவான் ஆதிசங்கரர் ஒன்றரை வரியில வேதத்தினுடைய 4 வேதத்தினுடைய தாற்பயத்தை ஒன்றரை வரியில் எடுத்து சொல்லிட்டார். என பிரம்ம சத்தியம், பிரம்மன் என்பது மட்டும்தான் உண்மையானது. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, இந்த ஜெகத்தானது இல்லாத ஒன்று. ஜீவோ பிரம்மைவ நாபரக, இந்த ஜீவன் என்பதும் பிரம்மத்தை தவிர வேறல்ல. நான் என்கின்ற வஸ்து தான் பிரம்மன், அந்த வஸ்துவை தவிர வேறல்ல. மற்றவையெல்லாம் இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டிக் கொண்டிருப்பது என்கின்ற இதைத்தான். இப்படி ஜெகத், இந்த படைக்கப்பட்ட அத்துணை வஸ்துக்களும் எல்லாமே மித்யா என்கின்ற நிச்சயத்துவத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம், மனோநாசம். இந்த மனோநாசத்தினால்தான் ஞானம் என்பது ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட மனதைத்தான் ஒரே வார்த்தை சொல்றார், ஏக சிந்தனா. இந்த ஒரு வார்த்தைக்கு 3 கிளாஸாக அர்த்தம் சொல்லிட்டு, ஏக சிந்தனாங்கிற ஒரு வார்த்தைக்கு 3வது கிளாஸாக இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அவ்வளவு சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்காரு. அப்படி ஏக சிந்தனம் அப்படிங்கிறதையே சாமிஜி இந்த ஏக சிந்தனம் அப்படிங்கிறதுக்கு 4 விதமான அர்த்தங்கள் கொடுக்கிறார். ஒன்று ஏகாத்ம சிந்தனம். ஏகாத்மா, இருப்பதெல்லாம் இறைவன், இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை, ஒன்றுதான் என்கின்ற ஒரு அர்த்தம் இந்த ஏக சிந்தனா. இருப்பதை தவிர இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை, இருப்பதெல்லாம் இறைவன் என்கின்ற ஒரு வஸ்து என்கின்ற ஒரு அர்த்தம் ஏக ஆத்ம சிந்தனம். இருப்பதெல்லாம் இறைவன் என்கின்ற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சஜாதீய வர்த்தி பிரவாகம். ஒரே வஸ்துவினுடைய எண்ணத்தை அன்னைக்கு நம்ம பார்த்தோம். பகவான் ஈஸ்வரன் நினைக்கிறோம் அப்படின்னா ஈஸ்வரன் அது சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம், குண விசேஷங்கள். இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அவரது விளையாடல்கள், அவரது தத்துவார்த்த விஷயங்கள், இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பது அதற்கு சஜாதீய விருத்தி பிரவாகம். அதை பற்றிய விருத்தி பிரபாவமாக எப்படி அன்னைக்கு அந்த கங்கோத்திரியில பிறக்கின்ற அந்த சொட்டு சொட்டாக வருகின்ற நீரானது கங்கா சாகரத்தில் வருகின்ற போது எது வருகிறது எது போகிறது என்று கங்கை வந்து கடலிலே சேர்கிறதா, கடல் வந்து கங்கையிலே சேர்கிறதா என்று தெரியாத அளவு பிரவாகமாக இரண்டரை எப்படி கலக்கிறதோ அதுபோல உன்னுடைய இறை சிந்தனையானது மெல்ல 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 பெருகி இரண்டரை கலந்து இதுவும் அதுவும் ஒன்றென்ற நிலை ஏற்படுவது. அதுதான் சஜாதிய விருத்தி பிரவாகம் என்கின்ற இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அடுத்தது ஆத்ம சிந்தனம், ஆத்மஸ்வரூபத்தினுடைய சிந்தனம். நான் என்கின்ற எண்ணத்தை, நான் என்கின்ற வஸ்துவினுடைய பிரமாணத்தை நினைத்து பார்ப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆத்ம சிந்தனம்னா நான் யார் நான் யார் நான் யார் கேட்டுட்டே இருக்கிறது அல்ல. ரமண மகர்ஷி எந்த காலத்திலும் இதை சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. நான் என்கின்ற விசாரம் வேண்டும் என்றுதான் சொன்னாரே தவிர நான் யார் என்று மட்டும் கேட்டு போதா. நான் யாருன்னா சாமிஜி சொன்ன மாதிரி வெளியில வந்து இடியாட்டி சொல்ல, எனக்கு என்ன தெரிகிறதோ அதற்கு மேல இன்னொன்று தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன வெளியில வந்தவுடனே என்ன தெரியும், அதே சேம் இடியாட்டி சொல்லுவார்கள், அதே ஆள் தான் வெளியில வருவார். அதனால ரமண மகர்ஷி அங்கே என்ன சொல்கிறது, ஆத்ம சிந்தனம் என்றால் ஆத்ம விசாரம் வேண்டும். நான் யார் என்கின்ற அந்த அர்த்தத்தை விசாரிக்க வேண்டும். அதனால நான் யார் என்று இப்போ ஓகே, ஒருவேளை இப்போ நம்ம பின்னால் வரப்போகுது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தில் இப்போ நான் யார் என்று நினைக்கிறோம். ஓரளவுக்கு இந்த பேப்பர் பேக் நாலேஜ்னு சொல்லுவார்கள். அங்கங்கே குமுதம் ஆனந்த விடலாம் ஆன்மீகம்னு போட்டு தலைப்பு போட்டு இன்னைக்கு ஆன்மீகம்னு எழுதாவிட்டா எந்த புத்தகம் வைக்காது. கடைசிக்கு 2 வார்த்தை எழுதணும். எவ்வளோ நாத்திக புத்தகமாக இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு ஒரு காலம் விட்டாகணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருக்கு.
அதனால் அதில் வரக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டு ஒருவேளை நம்ம கண்ணை மூடி உட்காந்து நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, சித்தம் அல்ல, அகங்காரம் அல்ல, ஓகே இதெல்லாம் அல்ல, அடுத்தது யார் யார் இதெல்லாம் அல்ல யாருங்கிறது பதில் வேணுமே. அப்போ அந்த மகா வாக்கியத்துடைய விசாரம் வேண்டும். நான் இதெல்லாம் அல்ல அப்படின்னா சூன்யம் என்று ஆகிடும். நான் இதெல்லாம் அல்லன்னு சொல்லணும். நேதி 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 என்று ஒருவேளை ஒரு தெளிவான அறிவில்லாமல் விலக்கி விட்டால் கூட நான் யார் என்பதற்கு ஒரு விளக்கம் வேண்டும். அதற்கு தான் சாஸ்திரிய விளக்கம் வேண்டும், மகா வாக்கிய விளக்கம் வேண்டும். அதனால்தான் சொல்றார் ஆத்ம சிந்தனம் அல்லது மகா வாக்கிய விசாரம். இதெல்லாம் இருந்தால்தான் இந்த நான் யார் என்கின்ற இந்த இந்த ஜபத்திற்கு, இந்த விசாரத்திற்கு தெளிவான தன்மை கிடைக்கும். அது இல்லாத வரைக்கும் தெளிவு ஏற்படாது. நிச்சயமாக தயவு செஞ்சு யாரும் நான் ஏதோ நாத்திகமாக பேசுகிறேன் அல்லது புறம்பாக பேசுகிறேன் யாரும் நினைச்சுக்க வேண்டாம். எல்லாமே மிக மிக முக்கியமானது. பூஜையிலிருந்து நீ எடுத்து வச்ச சூரிய நமஸ்காரம், சூரியனை பார்த்து காலையில் கும்பிடுறதுலேருந்து அப்போ நம்ம பார்த்தோம் சஜாதிய விருத்தி பிரவாகம் என்று சொல்லக்கூடிய இறைவனும் நானும் ஒன்று என்று தியானத்திலே இரண்டரை கலக்கின்ற வரைக்கும் அத்தனைக்கும் நிர்விகல்ப சமாதி வரைக்கும் அத்தனையும் பிரயோஜனம் முடியும். இதெல்லாம் பிரயோஜனம் அல்ல என்றோ மறுதளிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடியது. இதெல்லாம் அந்தந்த நிலையில் அதாவது மிக மிக அவசியம் அவரவர்களுக்கு. அதனால நான் சொல்றதை வச்சு தப்பாக நினைச்சிட்டு இந்த என்ன சொல்லுவோம் வரட்டு வேதாந்தம் சொல்லுவோம். இந்த வரட்டு வேதாந்திகள் வந்து நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் வந்து என்ன உருவ பூஜைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அருவமான தியானத்துக்கு வந்துட்டேன், நான் மேலே போயிட்டேன். மேலே தான் போகணும்னு சொல்கிறேன், சொன்னாங்க மேலே போக முடியாது. அதனால் இதெல்லாம் மிக மிக அவசியம். ஆனால் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து ஊட்டி போகிறதுக்கு மிக அழகாக இருக்கிறது என்று போகிற வழியில் கல்லாறு இருக்கக்கூடிய பழத்தோட்டத்தை பார்த்துட்டு மயங்கிப்பா அங்கே நின்றுட்டா ஊட்டி பார்க்க முடியாது. அதுபோல இவைகளெல்லாம் நிச்சயமாக படிக்கல்லாக இருக்கும். ஆனால் அந்த படிக்கல்ல நம்ம தலையில் விழுந்துடும். எப்போ அதில் மயங்கி போகிற பொழுது பெரிய பெரிய சித்திகளெல்லாம் வரும். பெரிய பெரிய சித்துக்களெல்லாம் வரும், இல்லை என்று சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் இந்த பக்தியினால் ஆகக்கூடியது எது வேண்டுமென்றாலும் நடக்கும், எதை வேண்டுமென்றாலும் சாதிக்க முடியும். ஆனால் அது வல்ல ஆன்மீகம். அதான் அதை போகும். அது எனக்கு ஒரு பக்குவத்தை தரக்கூடிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று தெரியும். அதான் அப்படி. ஏன் அதனால இதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அது சம்பிரதாயம். தனக்கென்று வேதம் ஒரு ரிவீலிங் மெத்தடாலஜியை வைத்திருக்கிறது. எப்படி இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் எப்படி நீ அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு ரிவீலிங் மெத்தடாலஜி வைத்திருக்கிறது. அதான் பிரக்ரியா என்று சொல்லக்கூடியது. இந்த பிரக்ரியாக்கள் மூலமாக நீ அதை அணுகுகின்ற போது மிக அற்புதமாக அதை புரிந்து கொள்ளலாம். சரி, அதை புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும் சொல்றார்? பிரக்ரியாக்களை அறிய வேண்டும்னா வேதத்தை படித்தா போதும் அல்லப்பா? இல்லை, பிரக்ரியாக்கள் அறிந்த குருவை நாட வேண்டும். தத்வித்தி பிரணிமாதேன பணிப்பிரஸ்னேன தேவையா உபதேசத்திதே ஞானம் ஞானினக தத்துவதர்சிபிகி. ஞானின யாரும் யார் ஞானி? மலை பார்த்துட்டே உட்காந்துட்டு ஞானியா? கடலை பார்த்துட்டே உட்காந்துட்டு ஞானியா? கிடையாது. மேபி இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா மென்டலாக அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது யாரையும் கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு அந்த தகுதியில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உண்மையான ஞானி தத்துவதர்சினக, யார் தத்துவத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளை தேடி நாம் செல்ல வேண்டும். எப்படி? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா, அவர்களை இரண்டு கரம் கூப்பி தொழுது கொண்டு அவர்களை சுற்றி வந்து அவர்களை பிரதட்சணமாக வந்து நமஸ்கரித்து வேட்டியில் வச்சு போட்டால் மட்டும் வந்துடாத பாட்டேன். நான் வந்து அந்த ஞானியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கேன், இந்த சாமிஜியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கேன், அவருக்கு எனக்கு ரொம்ப இன்டிமேட்டு, நான் வந்து அவருக்கு எல்லா சேவையும் நான் செய்வேன்.
சங்கரர் சொல்றார், இந்த உலகத்திலேயே என்னிடம் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடியது என்னுடைய ருத்ராட்சம் தான். ஆனால் அது இனத்து, அதுக்கு ஞானம் வராது. ஞானம் வரணும்னா அவரிடம் இருக்கக்கூடிய அந்த வித்தையை நீ கேட்கறிய வேண்டும். பரிப்பிரச்சனை சேவையா, வெறும் சேவை சொல்லல, முறைப்படி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்கின்ற போதுதான் ஞானினக தத்துவ தரிசனக என்று சம்பிரதாய முறைப்படி வந்த சத்வித்வான் உபஜற்பதாம் பிரதிஜனம் தற்பாதுகா சேவியதாம் பிரம்ம ஏக அச்சனமற்றதாம் சுருதிஜிரோ வாக்கியம் சமாகன்யதாம் என்று சாதன பத்தியதாக சொல்றார். சத்வித்வான் உபஜற்பதாம், உண்மையை அறிந்து கொண்ட ஒரு ஞானியிடம் முறைப்படி சென்று அடைய வேண்டும். அதனால் முறைப்படி குரு உபசதனம் என்று வேதாந்தத்தில் ஒரு தனி டாபிக்கே இருக்கிறது. ஒரு குருவை எப்படி அடைய வேண்டும் என்று ஒரு டாபிக் இருக்கிறது. அதே போல சிரவண விதி என்று ஒரு டாபிக் இருக்கிறது. பாருங்க, வேதாந்தம் சாதாரண விஷயம் அல்ல. எப்படி ஒரு குருவை அடைய வேண்டும், அவரிடம் சென்று எப்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று. எப்படி கேட்டுக்கொள்ள வேண்டும்? இந்த பேப்பர் பேக் நாலேஜ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இதுக்கு முன்னால் அந்த சாமிகிட்ட இந்த சாமிகிட்ட என்னென்னமோ கேட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கக்கூடியதெல்லாம் விலக்கி வச்சுட்டு கிளீன் சிலேட்டாக குருவின் முன் உட்கார வேண்டும் சொல்றாரு. எப்படி சிரவண விதி எவ்வளோ அழகாக இருப்பாரு. கதாபண்டான அதை அப்படி இருந்து ரெண்டாயிரம் தெரியுமா, அவர் சொன்ன அதைத்தான் இவர் சொல்றாருன்னு சொல்றோம். இதுக்கு அதுக்கும் ஏழு வச்சா கூட எட்டாது. ஆனால் நம்முடைய மனதில் அதை கம்பேர் பண்ணியே போயிடும். அதனால அதையெல்லாம் எடுத்து விட்டு நீயாக மட்டுமே இருக்கிறோம். அப்படி அதனால அதுதான் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாய முறைப்படி கேட்கிற போதுதான் இவைகளெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது என்று ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு டெஃபினேஷன் சுவாமி கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தைக்கு இது ஏக சிந்தனா என்கின்ற ஒரு வார்த்தை. கிருஷ்ணயோகினக கிருத்தியமத்திகிம் ஸ்வஸ்திதம் யதக ஸ்வஸ்திதம் யதக ஸ்வஸ்திதம் தன்னில் தான் நினைத்திருக்கக்கூடிய யதி என்றால் யாரு? சன்னியாசிகள் அல்லது ஞானிகள். யார் ஒருவர் தன்னில் தான் நினைத்திருக்கிறார். போன வாரம் நம்ம பார்த்தோம், ஆத்மன்யம் ஆத்மனா சந்துர்த்தக திதப்பிரக்க ததோட்டதே என்று. தன்னுடைய இன்பத்திற்கு தன்னுடைய சந்தோஷத்திற்கு இன்னொன்றை நாடாதவர்கள் யார் ஒருவரும் அவர்தான் ஞானி. ஞானியார் என்றால் என்னை விட வேறான ஒரு பொருளிலே எனக்கு நிறைந்திருக்கிறது, சுகம் இருக்கிறது என்று எண்ணாமல் தன்னில் தான் நிறைந்திருக்கக்கூடிய என அன்னைக்கு பார்த்தோம். என மூலம் தரோ கேவலமாசிரயந்தக பாணித்வயே போக்தும் அமர்த்திரயந்தக கௌபீனவந்த கருபாக்கியவந்தக வேதாந்த வாக்கியேஷு சதாரணவந்தக பிக்ஷான்ன மாத்திரேன சதுஷ்டிவந்தக கௌபீனவந்த கருபாக்கியவந்தக. நம்மெல்லாம் எப்பவும் ஒரே போல் இருக்கோமா? ஒன்று போல் காலையில் பார்த்தா குழுகுழுன்னு இருக்கும், மத்தியானம் ஆளாக ஏறிச்சு, அப்புறம் மறுபடியும் இறங்கிது. ஒன்று இருக்க முடியாது, ஒரே நிலையில் நம்மால் இருக்க முடியவில்லை. காரணம் என்னன்னா பராந்திகாணி பதினா சுயம்பு பரான் பச்சை அந்தராத்மா. கண்டு போய் உள்ள பாட்டுது, காது உள்ள கேட்குது, உள்ள குடைய வைக்குது, இருக்கின்றபடி இருக்க முடிவதில்லை. ஆனால் ஒரு ஆள் இருக்காரு, எப்போ பார்த்தா அப்படியே இருக்க பல 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 பலன் இருக்காரு, எப்போதும் சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். எதனால் அவருக்கு சந்தோஷம் என்று பார்த்தால் அவருக்கு என்னப்பா இருக்குது? வீடு இருக்கா, வாசல் இருக்கா, குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா என்று பார்த்தால் ஒரே ஒரு கோமணத்தை தவிர அவருக்கு எதுவுமே. இப்ப இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கோ, உடைமைகளினால் உள்ளம் தெளிவாக. நீ உடைமைகளை வச்சுட்டு அது சரியாக நினைக்காத. அந்த ஆளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோபனம் மட்டும்தான். ஆனால் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கார். எப்படி அப்பா முடியும்? அப்போ நமக்கு இதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணுது. அப்போ அவருக்கு எது இந்த ஆனந்தத்துக்கு காரணமாக கேதுமன் பாவம். அதான் லாஜிக்கலி திங்க் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு.
அப்போ அவங்க என்ன வேதாந்த வாக்கியத்து பிரதானமத்தக, எப்பொழுதும் வேதாந்த வாக்கியங்களை தன்னுடைய மனதிலே ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்கிறார். அகம் பிரம்மாஸ்மி என்று தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களினுடைய விசாரத்திலேயே அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை வேடிக்கை பார்க்கிறார். இந்த உலகத்திலேயே எப்பொழுதும் சந்தோஷமாக அத்துணையும் அனுபவிக்கக்கூடியவர் யார் என்றால் ஞானி மட்டும்தான். இந்த உலகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர் யார்? நீங்கள் நானுமா? முடியாது. எந்த ஒரு விஷயத்தை நீ ரசித்துக் கொண்டிருக்கிறாயோ அதே விஷயம் உனக்கு பெரிய பிராபலத்தை கொடுக்கும். ரசிக்கிறதுனாலே ப்ராப்ளம், ரசிகர் மன்றத்தை கேட்டதுக்கு. அதனால இந்த எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு அவருக்கு காரணம் என்ன? வேதாந்த வாக்கியத்து பிரதானம். எப்பொழுதும் அவர் அந்த வேதாந்த வாக்கியத்திலேயே திளைத்துக் கொண்டிருக்கிறார். வேத சொரூபமாக இந்த பிரபஞ்சத்தை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்றார். என்ன சொத்திதிகி எதக, எதக என்று சொல்லக்கூடிய சன்னியாசிகள் தன்னைத்தான் நிலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஆனந்தத்திலே நிலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நஷ்டமானசக, அவர்களுக்கு பார்த்தோம் எதனால் அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் நஷ்டமானசக, நம்ம முன்னால பார்த்த மனதை ஒழித்து விட்டவர்கள். மனதை ஒழித்து விட்டவர்கள் தப்பா புரிஞ்சுக்கூடாது. மனதை யாராலும் எப்பொழுதும் ஒழிக்க முடியாது. மனதை பக்குவப்படுத்தியவர்கள், மனதை புரிந்து கொண்டவர்கள், மனது வித்யா என்று உணர்ந்து கொண்டவர்கள். ஆகமா பாயினோ நித்தியத்தான் திரித்த சுபாரத என்று பகவான் கீதையை சொல்றார். இது வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியதப்பா, இதற்கு வேலையை கொடுத்தினா நீ முடிஞ்சிட்ட. இது வரும், வந்த வேலையே போயிடும். இதற்கு மட்டும் வேலையை கொடுத்துட்டீங்கன்னா நீ அழித்து விடுவாய். அதனால நஷ்டமானதக, அப்படி மனதினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்தவர்கள், இந்த ஜகத்தை வித்யா என்று தெரிந்து கொண்டவர்கள், அவர்களுக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க ரமண மகரிஷி. உத்கிருஷ்ட யோகினக, யோகி எப்படிப்பட்ட யோகி? உயர்ந்த யோகியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர் என்னையா செய்யணும்னா கிருத்தியமத்திக்கு அவருக்கு என்னப்பா செய்யணும்? அவருக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன இருக்கு? எதுவும் இல்லை. செய்ய வேண்டியது என்பது எதுவும் இல்லை. கிருத்தகிருத்தியன் என்கின்ற நிலையை பெற்றவர்கள் என்று சொல்ல கூறுகிறார். அதுக்கு சுவாமிஜி அழகான விளக்கங்கள் கொடுக்கிறார். ஞானா பிராக், ஞானம் அடைந்ததற்கு பின்னால் ஒரு ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும்? அதான் சொல்றார். எப்படிப்பட்ட நிலை? இப்போ அன்னைக்கு நம்ம பார்த்தோம், இவ்வளவுதான் படிக்கிறோம், கேட்கிறோம், சாதனைகள் செய்யறோம், பூஜை பண்றோம், ஜபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அதுல எல்லாம் ப்ராக்ரஸ் இருக்கா? நமக்கு தெரியல. வீட்டில் அழகா சொல்றாங்க, என்னதான் கிளாஸுக்கு போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? நீங்க கிளாஸுக்கு போயிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டு வந்து எந்த பிரயோஜனம்? உண்மைதானே? உண்மையா? இப்போ இது எப்படி தெரிந்து கொள்வது? நாம் சரியான நிலையிலே தான் இருக்கிறோமா, சரியாக போய்கொண்டு இருக்கிறோமா என்று எப்படி தெரிவது? அன்னைக்கு நான் சொன்னேன், ஒரு விஷயத்தில் எவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு நீ உன்னை இழக்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன்னுடைய பக்குவம். இம்மிடியேட்லி எந்த விஷயத்துக்கு எப்போ எப்படி ஆகும் என்று யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. காரணம், அன்னைக்கு நான் சொன்னது போல ஒவ்வொரு அந்தக்கரணத்திலும் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த இன்னர் கோர் பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய குழந்தை பருவத்திலிருந்து, ஏன் அதற்கு முன்னால் பூர்வ ஜென்மத்திலிருந்து நாம் அனுபவித்த பல விஷயங்களினுடைய தொகுப்பு நம்முடைய மனத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுப்பு தான் என்ன சொல்றோம்? வாசனைகள். இந்த வாசனைகள் நம்முடைய தன்மைக்கு தக்கபடி ஒரு விஷயத்துக்கு நீங்க கோபப்படுறீங்க, இன்னொரு விஷயத்துக்கு அவர் கோபப்படுறார். அவர் கோபப்படும் போது நான் என்ன சொல்றேன், இதுக்கு போய் இவர் கோபப்பட்டார இல்லைன்னு புரியல. அவர் ஏன் அதுக்கு கோபம் வந்தது என்று ஆராய்ச்சி பார்த்தால் அந்த சைல்டு ப்ராப்ளம், இன்னர் கோர் பர்சனாலிட்டி என்பது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில் இது இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மிகப்பெரிய
அடி வாங்கியிருக்கார், வலி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அதனால தான் அதை பார்த்தவுடன் அவருக்கு கோபம் வருகிறது, வருத்தம் வருகிறது, அல்லது துக்கம் வருகிறது, ஏதோ ஒரு மாறுதல் வருகிறது. நமக்கு அது புரியாது. உடனே நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு போய் இந்த பாடுபடுறப்பா சொல்றோம்னா இல்லைங்களா? காரணம் இதுதான். அப்படி உள்ளுக்குள் நம்முடைய வாசனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை யார் ஒருவர் புரிந்து அதிலிருந்து வெளிவருகிறார்களோ அவர்கள் தான் அவர்களாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் நம்ம எவ்வளவு கிளாஸ் கேட்டாலும் எவ்வளவு சாதனைகள் செய்தாலும் அந்த பக்குவம் என்பது நாமாக இருக்க விடுவதில்லை. நம்முடைய அறியாமை கவ்விக்கொள்கிறது. நம்முடைய இன்னர் கோர் பிரசாந்தி இவ்வளவு படிக்க அதான் ஒவ்வொருத்தரும் அனுபவித்த ஒரு அனுபவம். நான் எப்படி இப்படி செஞ்சேன், நானா இப்படி நடந்துட்டேன். அங்கே அறிவு மலங்கடிக்கப்பட்டு விடுகிறது அந்த இன்னர் கோர் பிரசாந்தினால். அப்போ அதை தாண்டுகின்ற அளவு நம்முடைய சாதனைகள் வேண்டும், நம்முடைய இந்த இதுகள்லாம் வேண்டும். அதுதான் நஷ்டமானதக. இப்படிப்பட்ட இந்த நிலைப்பாடுகளிலிருந்து மனம் வீழ்ந்தால் அவர்கள் சைத்தன்யத்தில் ஒடுங்கியிருக்கிறார்கள். இந்த சைத்தன்யத்தில் ஒடுங்கியிருக்கிறார்கள் போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சுவாமி சொல்றார். சைத்தன்யம் எது, அதாவது சாட்சி எது, அகங்காரம் எது கண்டுபிடிப்பாங்க. சாட்சி எது, அகங்காரம் எது? அகங்காரம் தான் சாட்சி, சாட்சி தான் அகங்காரம். பாருங்க, எழுத சொன்ன நான் என்று எது சொல்கிறதோ அதுதான் சாட்சி, அதுதான் அகங்காரம், அதே தான் அகங்காரமாக இருக்கிறது. அப்ப அந்த அகங்காரம் சாட்சியோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடிய ஒன்றை எப்படி விலக்கி எடுப்பது? பாலிலிருந்து நீரை எப்படி அந்த அன்னபட்சியானது விலக்கி எடுக்கிறதோ அது போல எடுக்கணும் அப்பா. அதுதான் ஞானம். அந்த ஞானம், அந்த அகங்காரம் விடவே விடாது. அகங்காரத்திலிருந்து வெளிப்படுவது என்பது மிக மிக கொடுமையானது. எல்லா அகங்காரம் போயிட்டாலும் கடைசியில் படிப்புங்கிறாக அது மிகப்பெரிய அகங்காரம். அது சாமியார்களை பார்த்தா நல்லா தெரியும். அப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க, உட்கார அதை எந்திரிக்கிறது எல்லாம் அரை மணி நேரம் ஆகும். திரும்பி பார்க்க அரை மணி நேரம் ஆகும். கேட்டால் வித்யா, நான் வித்யா என்னையா வித்யா? வித்யா வினய சம்பந்தி. வித்தை என்பது வினயத்தோடு கூடிய, நயத்தோடு கூடியது. வெறும் நயம் அல்ல, விசேஷமான நயம். அருமையான அற்புதமான வார்த்தை வினயம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் அடைந்தவர்களுக்கு இந்த பகட்டு, இந்த இந்த இடைவெளியில் ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்ம சுவாமிஜி அவர்கள் ஆச்சாரிய சபா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சபாவை கூட்டினார்கள். அது என்னன்னா, பல பல நிலைப்பாடுகளிலிருந்து சனாதன தர்மத்துக்கு பல பல கேள்விகள் எழுந்தது. எல்லாம் கேட்கும்போது எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு நிலைப்பாடுகளும் ரசிகர் பண்ற மாதிரி ஆயிட்டாங்க. சைவ சித்தாந்தங்கள் ஒன்று, வேதாந்தங்கள் ஒன்று, சாந்தங்கள் ஒன்று, இன்னொன்று. இப்படி அவரவர்கள் நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போயிடும். ஏன்னா ஏரியா வீட்டில் எடுக்கிறது மிச்சம் எடுத்துட்டு அந்த மாதிரி படித்து தான். இதை பார்த்த சாமிஜி இதை எப்படியாவது சரிப்படுத்தணுங்கிறதுக்காக ஆச்சாரிய சபா என்று 400 வருடங்களுக்கு முற்பட்டு இருக்கக்கூடிய ஆச்சாரியார்கள், அந்த வழிவந்த ஆச்சாரியார்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஒன் வாய்ஸ் என்கின்ற தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய முயற்சி பண்ணி ஒன்று செஞ்சாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் நானும் சாட்சாத் திருநாராயண சுவாமி 2 பேரும் இங்கே இருக்கிற ஆச்சாரியார்கள் எல்லாம் போய் பார்த்து அவங்களெல்லாம் அழைக்கிறதுக்காக போனோம். அப்போ ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விகளை பார்த்தா அப்போ தான் தெரிந்து சாதுக்களுடைய தன்மை என்ன. ஆச்சாரியார் நான் தயவு செஞ்சு யாரும் எந்த ஆச்சாரியார்கள் கீழ்மைப்படுத்துன்னு நினைக்க வேண்டாம். பக்குவமே இல்லை. போனால் எதுக்கு உங்கள் சாமியார் இதை செய்கிறார்? அவர் பேர் வாங்கிறதுக்காக கேட்கிறார். அவருக்கு எங்களுக்கெல்லாம் மேலே இருக்கணுங்கிற எண்ணத்துக்காக அப்படின்னு கேட்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், அந்த சாமி எதிர்பார்த்தா தான் நான் எதிர்பார்க்க மாட்டேன், அவர் எனக்கு கேட்டிருக்கிறார். இன்னொருத்தர் நான் என்னுடைய சிம்மாசனத்தில் தான் இருப்பேன், நீங்கள் போடுற இதில் உட்கார மாட்டேன்னு சொல்லி தலையில் ஒரு இது தூக்கிட்டு அந்த வெள்ளியில் காப்பு அதை தூக்கிட்டு போட்டு உட்கார்ந்துக்கிறார். இப்படியெல்லாம் காரணம் வெறும் வேஷம் மட்டும் பக்குவத்தை தராது. உள்ளுக்குள்ள அகங்காரமும் அந்த சைத்தன்ய சொரூபமும் இரண்டரை கலந்திருக்கின்ற காரணத்தினாலே எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு முறை ஆராய்ந்தாலும்
இதிலிருந்து வெளிவருவது என்பது மிக மிக கடினமானதாக இருக்கிறது என்பதை அன்பூடாக பார்க்க முடிந்தது. அவரெல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியார்கள், பெரிய பெரிய புத்தகம் எழுதியிருக்காங்க, அவரெல்லாம் மாற்றமாக எழுதியிருக்காங்க. ஆனால் கூட இன்னும் சிம்மாசனத்தை தலை தூக்கிட்டு வரக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அகங்காரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மாயினுடைய சக்தி மகத்தான சக்தி, மகத்தான சக்தி வெளிவர முடியாது. அதில் வித்யாகர்வம் என்பது மிக மிக பெரியது. அப்படி இந்த அகங்காரமும் சைத்தன்ய ஸ்வரூபமும் நான் என்கின்ற அந்த சைத்தன்யமும் இரண்டரை கலந்திருக்கின்றதுனால இதிலிருந்து வெளிவந்தவர்கள் தான் நஷ்டமானசக என்று சொல்லப்படுவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆபூஜமான அச்சல பிரதித்தம் சமுத்திரமாக பிரவிசந்தி என்பது தத்வத்காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாம காமி என்று பகவத்கீதையில் அவருடைய நிலைமை பற்றி பகவான் கிருஷ்ணர் சொல்றார். ஆபூஜமான அச்சல பிரதித்தம் முழுமையாக நிறைந்து வலிந்து கொண்டிருக்கக்கூடிய சமுத்திரத்தில் எது வந்தாலும் அதை பற்றி சமுத்திரம் கவலைப்படுவதில்லை, எது போனாலும் சமுத்திரம் கவலைப்படுவதில்லை, அது அதுவாகவே இருக்கிறது. அதுபோல இந்த உலக விஷயங்கள் எவ்வளவு வந்தாலும் எது வந்து தாக்கினாலும் அவர்களுக்கு அது தட்டுப்படாது, அவர்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். சாமிஜியோட அழகான ஒரு உதாரணம் நமக்கு தகுந்தபடி. என்னன்னா நம்ம சினிமா ரசிகர்கள், அதனால் சினிமாவில் ஒன்று சொல்கிறார். ஒரு சினிமா படத்துக்கு போனோம்னா அந்த படத்தில் புயல் வருகிறது, நெருப்பு வருகிறது, இன்னும் என்னென்ன வெள்ளம் வருகிறது, எல்லாம் வருகிறது, பல பல தன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது. எல்லாம் ஏற்படுகின்ற நிலைப்பாடுகளிலிருந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நடிகர்கள் அதில் பாதிக்கப்பட்டது போல் நடிக்கிறார்கள். அந்த நடிப்பை பார்த்து நம்ம அது உண்மை என்று அதில் மூழ்கி இந்த இன்னும் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்துட்டு அழுகாதவங்கள யாரும் இல்லையா. அந்த மாதிரி அத்தனை பேரை உண்மைப்படுத்தி அத்தனை பேரை இரண்டரை கலக்க வைக்கக்கூடிய அந்த படத்தினுடைய சம்பவமும் அந்த படத்தினுடைய தாக்கமும் அந்த திரையை ஒரு காலம் பாதிக்கவில்லை. என்னைக்காவது படம் தீக்குடிச்சிருந்தா ஸ்கிரீன் எரிஞ்சிருந்தா எரிவதில்லை. வெள்ளம் வந்தால் நினைவு வெள்ளத்தால் வேகாது வெந்தனால் வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது கல்வர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது ஞானம். எப்படிப்பட்டது ஞானம்? எந்த எதுனாலும் யாரும் எதுவும் செய்ய முடியாதது. அப்படிப்பட்ட அதுதான் அந்த ஞானம். அப்படி திரையினால் பாதிக்கப்படுவதில்லை, அதுதான் இங்கே சொல்றார். அதே போல சாமிஜி இன்னொரு உதாரணம் சொல்வார். அப்படி எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு பாருங்க, இதுதான் சாமிஜி. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் மேட்ச் வருது. 5 டெஸ்ட்டு, 5 டெஸ்ட்டில் 3 டெஸ்ட்டு ஜெயிச்சவங்களுடைய நிலை எப்படி இருக்குமோ அது போல நிகழ்ச்சி. மொத்தம் 5 டெஸ்ட்டு, இதில் 3 டெஸ்ட்டு ஜெயிச்சாச்சு. இனி அவங்களுக்கு என்ன வேணும்? ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு, இருந்தாலும் அவங்க விடுறாங்களா? இந்த மீதி 2 டெஸ்ட் ஆடாமல் இருப்பதில்லை, ஆடுகிறார்கள். பவுலருக்கு என்ன மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு, பேட்ஸ்மேன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு, மேன் ஆஃப் த சீரியஸ். இருந்தாலும் அவ்வளவு சீரியஸாக விளக்க ஜெயிச்சாச்சு, மேட்ச் ஜெயிச்சாச்சுப்பா. ஆனால் அவர்கள் ஆட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உதாசீனப்படுத்துவதில்லை, அக்கறையோடு விளையாடுகிறார்கள். அதுபோலதான் ஞானிகள். இந்த பிரபஞ்சத்தில் அவர்களுக்கு அடைய வேண்டியது என்பது எதுவும் கிடையாது. ஆனால் நம்மை விட அவர்கள் மிக நுட்பமாகவும் மிக துல்லியமாகவும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய டென்ஷன்லெஸ், அவ்வளவுதானே தவிர அவர்களும் இந்த பிரபஞ்சத்தை இன்ட்ராக்ட் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால அனாத்மாவினால் ஏற்படக்கூடிய எந்த கட்டுப்பாடும் அவர்களுக்கு கட்டுப்பாடாக ஆகாது. காரணம், எனக்கு பூர்ணமாவதற்கு இனி ஒன்று வேண்டுவதில்லை என்கின்ற நிலைப்பாடு கொண்டவர்கள். அதனால் இவர்கள் மாயையை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
அவங்க 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 எண்ணத்தையே அவங்க பார்ப்பாங்க. ஓ இப்படி போகுதா, என்னுடைய விருத்தி இப்படி போகுது அப்படின்னு அவருடைய விருத்தியையே அவர் வேடிக்கை பார்ப்பார். தன்னிலிருந்து விலகி இருந்து தன் விருத்தியை வேடிக்கை பார்க்க, விருத்தியிலிருந்து ஆரம்பித்து அந்த ஜராஜரம் அத்தனையும் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல இவர்கள் தன்னுடைய உடல் மனம் புத்தி என்கின்ற அத்தனையும் எதற்கும் அசட்டையாக இருப்பதில்லை. இது 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 முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் வந்து குளிக்கவே மாட்டார். கேட்டால் நான் ஞானி, பக்கத்து யாரும் போக முடியும், அவருக்கு வேணால் ஓகேப்பா, நம்ம தான் என்ன பண்ணுறதில்லை. ஏன்னா தேகோ தேவாலயம், இந்த தேகம் தேவன் இருக்கக்கூடியது. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அன்னைக்கு நான் சொன்னது போல உட்காரும் போது பட்டக்கு எந்திரிக்கும் போது சடக்குன்னு இருந்தால் எந்த தியானம் பண்ண முடியும். அதுக்காகத்தான் யோகா மாஸ்டர்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அற்புதமாக இந்த உடல் உடல் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதனால தேகத்தை சரியாக பராமரித்துள்ளோம். அதனால தான் இவ்வளவு பெரிய யோக பயிற்சிகள் எல்லாம் சொல்லியிருக்கார். இந்த அத்தாங்க யோகத்தை எதற்கு அவர் சொல்லியிருக்கணும்? ஏன் சொல்லணும்? ஞானம்னா ஞானம் மட்டும் போதுமே இல்லை, சரீரம் இருந்தால்தான் ஞானம். சரீரம் அதிகாரி சரீரமே பேரு. ஞானம் அடைவதற்கு உண்டான தகுதியுடைய சரீரம் இது. அதனால அதை சரியாக பார்த்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய செயல்கள் அத்தனையும் லோக சங்கரகாந்தமாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று இருக்கும். அவர்களுடைய எண்ணம் செயல் இதனால மற்றவர்கள் பயன்படக்கூடிய தன்மையிலே அவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள். இதையெல்லாம் எந்த விதத்திலும் என்னுடைய மோட்சத்திற்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்திற்கு இவைகளெல்லாம் எந்த விதத்திலும் தடையல்ல என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். உடனே வெயில் அடிச்சுட்டே இருந்துன்னா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கணும். மழை வந்தால் மழை மழை மழை, பனி வந்தால் பனி பனி பனி. என்ன பண்ணுறது? மழை வரத்தான் செய்யும், மழை காலத்தில் மழை வரத்தான் செய்யும், வெயில் அடிக்கத்தான் செய்யும், சுனாமி வரத்தான் செய்யும். இப்போ என்னமோ புதுசாக என்ன சொல்கிறாங்க, ஒன்று வரலாம், அது வேறு. அப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய மாறுதல்கள் எல்லாம் நடைபெறத்தான் செய்யும். இதை பார்த்து ரசிக்கணுமே தவிர அழுதுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லைப்பா. ஒப்பாரி வச்சதுனால் ஒதுக்காதுங்க, ஒப்பாரி வச்சிருந்தேன்னா ஒதுக்காது என்று அப்படிப்பட்ட மனோநிலையோடு இருக்கக்கூடியவர்கள், உன்னதமான நிலையுடையவர்கள். இவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், சித்தப்பிரஜர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், சித்த நைச்சல்யம் உடையவர்கள், சித்த ஏகாக்கிரகம் உடையவர்கள் என்றுதான் இவர்களை சொல்கிறோம். அப்படி ஞான நிஷ்டை என்று சொல்லக்கூடிய தன்மை ஏற்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை உத்கிருஷ்ட யோகி என்று பகவான் ரமண மகரிஷி சொல்கிறார். உத்கிருஷ்ட யோகி, யோகியினுடைய உச்ச நிலையை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ரமண மகரிஷி சொல்கிறார். இதை பகவான் கீதையில் ஸ்திதப்பிரஜன் என்று சொல்கிறார். ஸ்திரப்பிரஜன் என்று வேறு சாஸ்திரங்கள் சொல்வது. ஞான நிஷ்டர்கள் என்று சொல்கிறார்கள். நஷ்ட மானசக, மனதை வென்றவர்கள், மனதை வீழ்த்தியவர்கள் என்று சொல்கிறார்கள். 12வது அத்தியாயத்தில் பகவான் பராபக்தி என்று சொல்கிறார். இவர்கள் தான் உயர்ந்த பக்தியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்றார். அதே போல 13வது அத்தியாயத்தில் குணாதீதர்கள் என்று சொல்றார். 3 குணங்களையும் கடந்தவர்கள் என்று இவர்கள் பேசிக்கொண்டே போகலாம். அப்படி மிக அற்புதமான தன்மையை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி விவகாரிய சத்தினை உணர்ந்தவர்கள். இவைகளெல்லாம் விவகாரிய சத்து, ஆகமா பாயினோ நித்தியத்தாம் சிரிச்ச, இவைகளெல்லாம் வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கும் நிலையானதல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட பெரிய ஞானிகளாக இருக்கிறார்கள். அதனால்தான் இவர்களுக்கு சம நோஸ்த ஆத்ம காஞ்சனக என்று பகவான் சொல்றார். இந்த இடத்துல நான் போன வாரம் இங்கே சொன்னா இங்கே சொன்னது தெரியல. அவர்களுக்கு
தங்கமும் தகரமும் இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது என்று சொல்லுவார். அப்படி அவர்களுக்கு அப்படியே என்ன அர்த்தம்? அந்த எத்துணையும் வேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துழைமை உடையவராய் ஒக்கின்ற யாவரவருடன் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் அறிந்தேன் அந்த வித்தகதம் அடிக்கேவல் குறிச்சிட என் சிந்தை மிக விளைத்ததாலோ என்று வல்லதார் அழகாக சொல்றார். எத்துணையும் வேதமுறா, எங்கேயும் வேறுபாடு என்பதையே பார்க்காதவர்கள், எத்துணையும் வேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்த உரிமை உடையவராக, உள்ளே சமநிலை வேண்டும். சமநிலை சமத்துவம் பேசி ஓட்டுவாங்களுக்காக பேசுறதல்லப்பா. உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உபக்கின்றனர். அதனால் அவர்களுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலே திளைத்துக் கொண்டிருப்பவர்கள் யாவரவர்களுடன் தான் அங்கதான்ப்பா பகவான் இருக்கிறார் என்கின்ற தன்மையை உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் நான் சொன்ன ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரது சீடர்கள், இந்த சீடர்கள் எல்லாம் ப்ராப்ளம் ஏன்னா ரொம்ப அதீதமான பக்தி கொண்டு அவர் மேலே ரொம்ப அன்பு கொண்டுட்டு அவரை ரொம்ப உயர்த்தணும்னு நினைச்சிட்டு கீழே தள்ளிடுவாங்க. எப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தூக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கொண்டுட்டு தங்க காசு அடியில் வச்சாங்க. அவருக்கு தூக்கமே வரலையா, எந்த தங்கோ ஐயோன்னு குதிச்சாரா. மறுநாள் என்ன பண்ணாலும் தகரத்தை கொண்டு வந்து வச்சாரா, நல்லா தூக்கினாங்க இல்லையா. சமலோத்தாத்ம காஞ்சனக அப்படின்னா தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். மைத்ரேயி போல, காத்தியாயனி போல, நீங்க எத்தனையும் விட்டுட்டு வந்தே இந்த வைரத்து மேல உனக்கு எங்கேயா நினப்பு என்று யாக்கியவழியை பார்த்து மைத்ரேயி கேட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை. அதனால அப்படிப்பட்ட நிலை உடையவர்களாகிய இந்த ஞானிகள் இன்னும் இதனுடைய விளக்கத்தை பற்றி நிறைய சொல்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு ஹரி ஓம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை.